எப்படி ஒருத்தரை நம்பி 2 வருஷத்துல கூட்டணி இல்லாம 1.25 கோடி பேர் ஓட்டு போடுவாங்க. சரி அப்படியே ஓட்டு போட்டு ஜெயிச்சிருந்தாலும் விஜயகாந்தனாலே வாக்கு சீட்டு முறை இருக்கும்போது அதிகபட்சமாகவே கூட்டணி இல்லாம 30 லட்சம் ஓட்டு தான் வாக்கு வாங்க முடிஞ்சது. அதாவது இவிஎம் மிஷின்ல விஜய் என்ன ஜெயிச்சாரு. சரி ஓட்டு போட்டு வெளியே வந்தவங்க எல்லாம் கேட்டா நான் விஜய் உயரமா இருக்காரு, வெள்ளையா இருக்காரு, ரொம்ப வருஷம் பிடிச்சும் ஓட்டு போட்டாங்கிறாங்க. சரி திட்டத்தை பார்த்து ஓட்டு போட்டியா இல்லை அவர் நேர்மையான ஆளுன்னு பார்த்து ஓட்டு போட்டியான்னு கேட்டா இதை தான் சொல்றாங்க. அவர் நேர்மையான ஆளுன்னு பார்த்தாலும் இல்லை, வரி ஏய்ப்பு செஞ்சிருக்காரு. அவர் துறையில் நடக்கிற தப்பையும் தட்டி வைக்க முடியாதாரு. மகிழுந்து வாங்குறது, அதுக்கு வரி கட்டுறதுல ஒழுங்கா. திருச்சி கிழக்கு மற்றும் பெரம்பூர் தொகுதிக்கு 2 தொகுதியோட சொத்து வரும்னு வித்தியாசமா இருக்கு. அவரோட 100 கோடிக்கு வித்தியாசமா இருக்குது. படத்துக்கு வெள்ளை பணமாகவும் கருப்பு பணமாகவும் சம்பளம் வாங்குறாரு, அதுவும் எல்லாம் வரி கட்டுறது இல்லை. இவ்வளோ இருக்கும்போது எப்படி ஒரு நேர்மையான ஓட்டு போடுறீங்க? திட்டத்தை பார்த்து ஓட்டு போட்டிருந்தாலும் திமுக அதிமுக என்ன இலவச திட்டம் கொடுக்குதோ அதே தான் இவரும் கொடுக்குறாரு. அப்படியும் பார்த்தா ஒன்றும் இல்லை. இன்னொன்று பார்த்தா எடப்பாடி தொகுதியில் இவங்களோட வேட்பாளரை காணோம். இன்னும் 2 வேட்புமனும் எப்படி நிராகரிப்பானுச்சு. சரி முதலமைச்சர் ஸ்டாலின் தோக்கடிக்க தெரிஞ்சது எடப்பாடி தோக்கடிக்க தெரியாதா? சரி அதான் விடும். கரூர் சம்பவத்துக்கு அப்புறம் பாஜக கொள்கை எதிரிங்கிற கேஸே விஜய் அண்ணா வாயிலிருந்து வரல. ஏன் கேஸ் வந்துடும்னா இல்லை இந்த சொத்து குவிப்பு இந்த பிரச்சனைகள்லாம் கேஸ் வந்துடும்னா என்னத்துக்கு? அப்போ என்ன உலகமே பார்த்து விஜய் அண்ணனை பயப்படி என் கொள்கை எதிரி பாஜகன்னு சொல்கிறதுக்கு. தாவேக்கா எப்படி ஜெயிச்சாங்கங்கிறத ஒரு அண்ணன் சொல்லியிருக்காரு. அவரோட காணொலியை முழுசாக பாருங்கள். அவரோட காணொலி லிங்க்கை இதோட இணைச்சி விட்றேன், டிஸ்கிரிப்ஷனில் போய் பாருங்கள்.